நீங்க ரொம்ப நாளா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? இனிமே கவலையே வேண்டாம். இயற்கையான முறையில கருத்தரிக்க கான்டாக்ட் எத்தனிக் ஹெல்த் கேர். ஒரு வலிக்குது மனசு, என்ன இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு, இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். பட் யூ கான்ட் ஹெல்ப் இட். இட்ஸ் a reality. Abuse is not only for girls. It's for abuse boys. Even boys are also going through abuse. So basically in the whole system of abuse வந்து sex education அது வந்து டேபுவாவே வச்சிருக்காங்க. வேண்டாம், யாருமே தூக்க தேவையில்லை, எல்லாரையுமே சந்தேக கண்ணோடையே பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் அது வந்து நார்மலாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம். நடக்கும் அது ஆப்வியஸ்லி. கல்யாணம் பற்றி பேச்சு வரும்போதே உனக்கு இது தெரியுமா தெரியாதா அகெயின் கவுன்சிலர்ஸ் கம் இன்டு தட். பட் நான் ரொம்பலாம் என் மேலே நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ஸோ நம்ம ஷூட்டிங் தான் இந்த மேக்கப் அண்ட் ஆல் திஸ். ஈவன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது கூட தெரியாது அந்த தாய்க்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ யூ ஃபைண்ட் யுவர் செல்ஃப் அகெயின் மாதிரி ஒரு அந்த டைம் வந்து டிப்ரெஷன் ஆகிடும். மோஸ்ட் மதர்ஸ் கோ த்ரூ டிப்ரெஷன். சினியுலகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க போறவங்க ரொம்ப கியூட்டான இன்னசென்ட்டான அம்மா கதாபாத்திரங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. நம்ம திரைப்படங்களில் ஹீரோவை ரசிக்கிறோமோ ஹீரோவை ரசிக்கிறோமோ இல்லை, இவ்வளோ இன்னசென்ட்டான இவ்வளோ கியூட்டான அம்மா நமக்குலாம் இல்லையே அப்படிங்கிற வருத்தம் தான் அதிகமாக இருக்கும். ஐ எம் ஸோ ஹாப்பி டு வெல்கம் ஸ்ரீரஞ்சனி மேம். எப்படி இருக்கீங்க? சூப்பர் ஃபைன். தட் வாஸ் an amazingly cute welcome. இல்லை, எனக்கு இப்பயுமே நீங்கள் வந்து மூவிஸில் மட்டும் இல்லை, இப்போ பார்க்கும்போது கூட வெரி க்யூட். ஸோ அந்த எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி உங்களை வந்து கியூட் இன்னசென்ட் அப்படின்னு சொல்லும் போதுலாம் how did you feel and that? இப்போ நீ சொன்ன உடனே எனக்கு உடனே 2+ வரக்கூடாதா? தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கேட்டிருக்கீங்களா என்ன மட்டும் ஏன் அப்படி இன்னசென்ட் அம்மாவா கிடையாது, எனக்கு கொஞ்சம் வில்லி அம்மாலாம் கொடுங்க அந்த மாதிரிலாம் பேர் கேட்டிருக்கீங்களா? இல்லை, கேட்டதில்லை. மேபி ஐ ஷுட் ஆஸ்க் தெம். பட் பேக் இன் டைம் வந்து நான் வில்லி பண்ணியிருக்கேன். ஆனந்த விகடனுக்கு ஒரு சீரியல் பண்ணியிருக்கேன். டாக்கிங் சம் 18 years பேக். ஸோ கொஞ்சம் வில்லியாகவும் இருக்கலாம். பண்ணலாம். ஆர்டிஸ்ட் இல்லையா, டக்குன்னு பட்டன் ஸ்விட்ச் எல்லாம் மாற்றி கீத்தி பண்ணிடுவோம்ல. ஆனால் இனிமேல் நாங்கள் அந்த மாதிரி கொடுக்க மாட்டோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு வில்லி அம்மா இல்லை வில்லி மாமியாரானா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். நல்லா இருக்கு வில்லி மாமியார். ஓகே, ஸோ இப்போ வந்து நிறைய திரைப்படங்கள் போயிட்டு இருக்கு, திருப்பி விஷயங்கள்லாம் ரசியமாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பேக் டு ஃபார்ம் அங்கேருந்து வருவோம். எப்படி இருக்கு அந்த பேக் டு ஃபார்ம்? இட்ஸ் a nice thing. அதாவது சினிமா வந்து இந்த ஃபீனிக்ஸ் மாதிரி ஆல்வேஸ் ரைஸ் அகெயின். சினிமா வந்து ஒரு பெண் மாதிரி. a woman is like that. என்ன அடிபட்டு உதப்பட்டு என்ன நடந்தாலும் சரி, we just get up and do what has to be done. No, அந்த பவர் சினிமாவுக்கும் அதுக்கு ஒரு அண்ட் உங்களுக்குலாம் பிரேக்கே இல்லாமல் இருந்திருக்கும். அப்போ நீங்கள் ரொம்ப வருஷமாக இருந்திருக்கு, இப்படி ஒரு பெரிய பிரேக்கை பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த பிரேக் அப்படின்னு சொன்ன உடனே இடுங்கடா கதவை உடையடா அப்படிலாம் இருந்திருக்கு. லாக்டவுன் ஸ்டார்ட் ஆன உடனே இட் வாஸ் when I was young and I was just married, என்னோட ட்ரீம் வந்து டு பி அ ஹவுஸ் ஒய்ஃப். பிகாஸ் மை பேரண்ட்ஸ் were working. எப்போவுமே நான் வந்து யாராவது வீட்டில் இருக்கக்கூடாதா நான் வீட்டுக்கு வரும்போதுன்னு ஒரு சின்ன ஆசை தான். நிஜமா ஐ யூஸ்ட் டு திங்க் எப்பவும் ஒரு நல்லா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும், குழந்தைங்க வீட்டுக்கு வரும்போது நான் இருக்கணும், எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். ஸோ அந்த ஆசைலாம் நிறைவேறி போதும் நான் சாமியா சிங்கிங் இந்த சிங்க் மாதிரி இல்லை. பட் இட் வாஸ் அ ஹாப்பி திங்னா 3 வேளைக்கு சமைச்சு 3 வேளைக்கு எல்லாரும் சாப்பிட்டாங்க. அந்த சந்தோஷமே தனி ஃபார் மீ. இப்போ போதும் அந்த மொமெண்ட் போதும் இல்லை, there are some things that நம்ம பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படி இருக்கும்போது. எஸ். அண்ட் இப்போ வந்து ரீசெண்டாக கால்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு அண்ட் இப்போ சாக்கா. எஸ், ஓகே ஃபைன். ரெண்டுமே வந்து சைல்டு அப்யூஸ் பற்றின திரைப்படங்களாக இருக்குது. வாட் இஸ் யோர் பாயிண்ட் டு சைல்டு அப்யூஸ்? இந்த விஷயங்கள் வந்து ஸ்டாப் இனிமேல் வந்து நடந்தது பற்றி பேசுகிறதுக்கோ இனி ஒருத்தரை கூப்பிட்டு திருத்துறது அந்த மாதிரி விஷயங்களை தாண்டி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க வேண்டியிருக்கு. இனி வளர்கிற குழந்தைங்க, இனி இருக்கக்கூடிய இந்த எங்கள் ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் தான் இப்போது அதிகமாக தேவைப்படுது. அண்ட் வாட் சாக்கா அதை பற்றி என்ன பேசுது? சாக்கா இஸ் ஆப்வியஸ். எஸ், ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் சைல்டு அப்யூஸ். ஸோ let's all stand together. That is what our I think David sir and Mrs. Anandi, what to say, baby, this is இப்போ என்னன்னா the awareness of child abuse, it's happening, it's very real. அது வந்து நம்ம வந்து நியூஸில் நம்ம பார்க்குறோம், lot of abuse is happening. அது வந்து எங்கேயோ நடக்குதுன்னுலாம் கிடையாது, நம்ம பக்கத்துலேயே நடந்துட்டு இருக்கோம், நம்ம வீட்டுக்குள்ளே கூட நடந்துட்டு இருக்கோம். Unfortunately. So
எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஏதோ இப்போ கவுன்சிலிங் சைக்காலஜி கூட இருக்கேன். ஸோ பீயிங் இன் தட் ஃபீல்ட் இட்ஸ் வெரி ஹர்ட்டிங். ஒரு வலிக்குது மனசு, ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு, இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். பட் யூ கான்ட் ஹெல்ப் இட், இட்ஸ் ரியாலிட்டி. இப்போ என்னென்னா பேரண்ட்ஸ், அதாவது when we decide to have our children, you have to be so in touch with your children. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா தட் இஸ் த இன்ட்ராக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் யுவர் சைல்டு வில் கன்ஃபைட் இன் யூ. எது நடந்தாலும் வந்து சொல்லுவாங்கன்னு. நிறைய விஷயம் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் த சில்ட்ரன் வந்து they don't come out, சொல்ல முடியாது. they don't know what's happening. அண்ட் எங்கே தப்பாக போயிடுமோ, என்ன வந்து அடிச்சிடுவாங்களோன்னு அவங்களுக்கும் பயம். And unfortunately even the other side, see, abuse is not only for girls. It's for abuse boys. Even boys are also going through abuse. So basically in the whole system of abuse வந்து sex education அது வந்து டேபுவாகவே வச்சுருக்காங்க, மூடி மறைக்கிறது. அதை பற்றி இன்ஃபேக்ட் in our film there is a scene where teacher வந்து she will not take that lesson. அந்த பயாலஜியில் வர சப்ஜெக்ட் வந்து செக்ஸ் எஜுகேஷன் she will not take the class. அப்புறம் என்ன ஆகிடுது, ஏற்கனவே அதை பற்றி ஒன்றும் பெருசாக தெரியாது. And what will they even understand about it? They would only teach you about ovulation, the period of that and this, இது மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பாங்க. But the real physical thing is not discussed. But that is what actually I think parents, maybe to some extent we will have to take it to our kids, maybe. I'm not very sure because it's such a sensitive issue. அது எப்படின்னா தப்பாக கூட போகலாம்னு ஒரு பயத்தில் தான் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு. If there was, it's like a computer where you have in the point, you press this button na இது நடக்கும், நீ இந்த விஷயம் சொன்னா இது நடக்கும், அப்படி மட்டும் இருந்திருந்தா யூனோ. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு what will you do, where will you start? எப்போவுமே அது ஒரு பெரிய ஒரு எம்டினஸாகவே இருக்குது for every home, whether you have a girl child or a boy child, and worse so for girl children. ஏன்னா most of the time predators the closest person to the family, the one the child trusts the most, they are the victimized to those people. And அவ்வளோ ட்ரஸ்ட் வச்சிருக்கிற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது they are also not able to handle it, இல்லையா? So I think we should from small inculcate respect in children, handling children, telling children, talking to children, both the boys and the girls from small. அதாவது every household and வரணும். And இன்னொரு விஷயம் வந்து now social media is, it's got everything has got plus and minus னு வச்சுக்கோங்க. So now you can open anything and see anything and everything. So obviously what happens is children when they are having access to all these things, அவங்க gradually they are straight away shown the main picture. Again, how they perceive that and how they will bring it into their real life, we don't know. So அது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. It's just unfortunate. So we have to make our children trust us. நம்ம அந்த மாதிரி நம்ம இருக்கணும் பிள்ளைங்கக்கிட்ட அப்படின்னு நான் நினைக்கிறேன். Just hope. But it's very painful and very sensitive subject. All over the world. அதுதான் நிறைய செய்திகள் நம்ம கேட்கும்போது அது வந்து அந்த குழந்தைக்கு அது என்னன்னு புரியல, அது அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் என்னன்னு சொல்ல தெரியல. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது பேரண்ட்ஸ் இருந்தாலுமே அவங்க கண்ணுக்கு அது படலை. அதெல்லாம் தான் ரொம்ப. And இப்போ I was talking to one of my counselor friends that she was the good touch, bad touch பற்றி நம்ம சொல்லி கொடுக்குறோம். அந்த குட் அண்ட் பேடும் எடுத்துட்டாங்க இப்போ. ஹெல்த்தி அண்ட் அன்ஹெல்த்தி, ஹெல்த்தி டச் அண்ட் அன்ஹெல்த்தி டச். ஸோ எவ்வளோ நம்ம சொல்லி கொடுக்க முடியும், யூனோ. ஸோ இட்ஸ் லைக் நம்ம இந்த விஷயங்கள்லாம் கேட்க நம்ம வீட்டு குழந்தைய தெரிஞ்சவங்க தூக்குனா கூட கொஞ்சம் பயம் வருது. யாரோ ஒருத்தன் whoever it is, மேபி இது ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய சித்தப்பா பையன் அப்படின்னு யாரா இருந்தாலும் தூக்குனாலே ஒரு பயம் அது தானாவே வருது. ஆமா, வேண்டாம் யாருமே தூக்க தேவையில்லை, எல்லாரையுமே சந்தேக கண்ணோடையே பாக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் அது வந்து நார்மலா நடக்க வேண்டிய ஒரு விஷயம் நடக்கும். அது obviously when you are personally also exposed to, I think even as a lady you would have gone through some amount of abuse in some way. I think every child or every woman walking this planet has gone through it in some form or other. It needn't be to an nth degree, it can be to some little degree, but there is some amount of abuse all of us go through. So அது ஏன் நடக்குது அப்படின்னு we don't know. Why do people get this idea? It's like literally like a perversion, இல்லையா? ஸோ எதுக்கு அந்த லெவலில் they have to have a perversion?
ஸோ how do you actually channelize your sexual energy? அதுவும் ஒரு சப்ஜெக்ட் தான். அதெல்லாம் இட்ஸ் நாட் ஸ்போக்கன் ஆர் டிஸ்கஸ்ட் அபவுட். இன்ஃபேக்ட் counseling itself in schools and colleges இப்போ தான் speaking up. You know, so where children you have somebody to go to வந்து who will not be judgmental. அதுவும் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, யார்கிட்ட போய் அவங்க பேசினா தப்பா எடுத்துட்டாங்கன்னா நாளைக்கு நான் வந்து திரும்பி அவங்ககிட்ட போகும்போது எந்த பரவாயில்ல என்ன பார்ப்பாங்க, யூனோ ஐ வில் நாட் பி த சேம் லவ் பர்சனா அப்படின்னு ஒரு எந்த சைல்டுக்கும் அந்த பயம் இருக்கும். பட் நவ் வித் கவுன்சிலர்ஸ் கம்மிங் இன் டு த ஃபோர்ஃப்ரண்ட், ஐ திங்க் அதுவும் இட் வில் பி ஹேண்டில் இன் அ பெட்டர் வே அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். That every child should find somebody to go to, child, adolescent, why even adults. Everyone நான் சொல்லுவேன், everyone should have someone. யார்ட்டையாவது நம்ம போய் பேசணும் அப்படின்னு ஒரு அந்த someone அப்படிங்கிறவங்க யாருன்றதை சூஸ் பண்ணுறதுலையும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வருவாங்க. அந்த someone கண்டிப்பாக வருவாங்க. Everybody will have somebody they can talk to. ஆனாலும் we have a choice. இப்போ babies, children அதெல்லாம் வேற, but adolescents and adults, you have a choice. If you know that somebody is again mishandling your emotional trust in them, you have a choice to withdraw from that relationship. So அந்த தைரியமும் வேணும் நம்மளுக்கு. அதனால என்ன, it's never too late to take 2 steps back. Never too late. அண்ட் இதே சொசைட்டியில் வந்து ஐ ஹவ் சீன் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். சின்ன வயசுலேருந்து இந்த செக்ஸ் பற்றின விஷயங்கள் எதுவுமே பேசாமல் பொத்தி வளர்ப்பாங்க. பையனை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படி சொல்லி பொத்தி வளர்த்து சடன்லி ஒரு நாள் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. தே டோன்ட் நோ அவங்களுக்கு என்ன நடக்குது எதுவும் தெரியாது. அண்ட் அங்கே வந்து தே ஹாவ் சம்திங் ஃபோர்ஸ்ஃபுல். இது கண்டிப்பாக இதையும் பார்க்கணும் அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறேன். இது இருக்குது. It is also there. There are so many different culture அப்படின்னு பார்த்தா இப்போ the age has changed. Recent daysல நிறைய education has changed, system has changed. ஆனாலும் எல்லாருக்கும் அதே எக்ஸ்போஷர் கிடையாது. அண்ட் இப்போ என்னென்னா ட்ரெண்ட் கொண்டு வரணும். அப்படி ஐ ஃபீல் தட் ஈவன் பிஃபோர் சம்படி கெட்ஸ் மேரிட், அவங்க கல்யாணம் பற்றி பேச்சு வரும்போதே உனக்கு இது தெரியுமா தெரியாது again counselors come into that. You should meet a counselor to discuss if you are prepared. கல்யாணம் பண்ணுறதுக்கு முதல்ல நான் ரெடியா. முக்கால்வாசி டைம் வந்து கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுட்டோம், நம்ம இன்னும் வாழ்ந்துருக்கவே மாட்டோம். என்ன படிச்சிருப்போம், வேலைக்கு போகிறதுனா என்ன, இன்னும் ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுனா என்ன, ஒன்றுமே தெரியாது. வாழ்ந்துருக்கவே முன்னாடியே யூ ஹேவ் திஸ் ஃபுல் வேறு லைஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. அதுக்கப்புறம் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் டக்குன்னு சில்ட்ரன் வளர்ந்துடுவாங்க, பறந்து போயிடுவாங்க, அவங்கவுங்க வேலைக்கு போயிடுவாங்க, கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. பேரண்ட்ஸ் ஆர் லெஃப்ட். மோஸ்ட்லி த மதர்ஸ் ஃபேஸ் தட். பிகாஸ் அவங்க லைஃப் ஃபுல்லாக இதுங்களுக்குன்னே எழுந்து சமைச்சு பேக் பண்ணி ஈவினிங் டியூஷனு ஹோம்ஒர்க் கூட உட்காருது, யூனிஃபார்ம் அயன் பண்ணுறது, திஸ் அவங்க ஃபுல் லைஃப் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சில்ட்ரன் அண்ட் ஃபேமிலி. அவங்கெல்லாம் கிளம்பி போகிறதுக்கு அப்புறம் அந்த எம்ப்டினஸ் சிண்ட்ரோம்னு ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது கூட தெரியாது அந்த தாய்க்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ யூ ஃபைண்ட் யுவர் செல்ஃப் அகெயின் மாதிரி ஒரு அந்த டைம் வந்து டிப்ரெஷன் ஆகிடும். மோஸ்ட் மதர்ஸ் கோ த்ரூ டிப்ரெஷன். பட் இட்ஸ் அ சான்ஸ். ஐ திங்க் இயற்கையை வந்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்குது. அப்போ லிவ் யுவர் லைஃப், கெட் அப், கோ ஃபார் அ மார்னிங் வாக். நீ இனிமேல் லஞ்ச் பேக் பண்ண வேண்டியது வேலை இல்லை, நல்லா தூங்க மதியானத்தில், பிடிச்ச பாட்டு கேட்டுக்கோ, கால் மேலே கால் போட்டு பிடிச்ச சீரியல் பார்த்துக்கோ, அந்த மாதிரி யூ ஹாவ் அ சான்ஸ் டு பி அண்ட் ஃபைண்ட் டைம் அப்படின்னு அதுவும் இருக்குது. ஸோ சிம்பிள் திங்ஸ் எப்படின்னா வந்து பீங் அன் ஆக்ட்ரஸ், உங்களுக்கு வந்து 9 to 5 ஜாப், 9 to 6 ஜாப்லாம் கிடையாது. போனால் எப்போ முடியும் தெரியாது, சம்டைம்ஸ் மிட் நைட் ஆகும், அடுத்த நாள் விடிஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ இதுக்கு நடுவில் மெயின்டைனிங் யுவர் ஸ்கின் அண்ட் ஹேர், இது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அது நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத. That's a $1 million question for me. I don't know about மற்ற லேடிஸ் எல்லாம் எப்படி எல்லாம், பிகாஸ் நான் பார்த்துருக்கேன் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் அவங்க ரொம்ப கேர் எடுக்கிறாங்க. தே ப்ரையாரிட்டைஸ் தெம் செல்ஃப். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை பண்ணது கிடையாது. நான் வந்து அப்படியே காக்கா மாதிரி கடை வீட்டுக்கு போன உடனே இப்போ மேக்கப்லாம் எடுக்கிறதுக்கு பேபி ஆயில். ஐ டோன்ட் ஸ்பெண்ட் டூ மச் ஆஃப் டைம் ஆன் மை செல்ஃப். பேசிக்லி ஐ ப்ரிஃபர் டு கீப் எவ்ரி திங் சிம்பிள். சிம்பிள் ட்ரெஸ்ஸிங் எல்லாமே எவ்வளோ சிம்பிளாக ஆக்கிக்க முடியுமோ ரொம்ப கிளிப் போட்டு போயிட்டு ஐ ரியலி டோன்ட் கேர் ஸோ மச். எனக்கு பிடிச்ச விஷயம் மல்லிப்பூ. இன்னைக்கு இருக்குது வீட்டில், அவசரமாக சரி ஓகே. ஸோ எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து சில விஷயம் அது மட்டும் நான் அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். பட் நான் ரொம்பலாம் என் மேலே நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ஸோ நம்ம ஷூட்டிங் தான் இந்த மேக்கப் அண்ட் ஆல் திஸ். ஈவன் மை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா there's never ever extra makeup on my face. எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணிவிடுவேன். I like to be real as possible.
ஜஸ்ட் பி மீ ஆல்வேஸ். அவ்வளோதான். எனக்கு வந்து டூ மச் ஆஃப் எனிதிங்னா ஐ கெட் ஸ்கேர்ட். நிஜமாக தான். அது ஒரு சொல்லு இருக்குல்ல, டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் நாட் டூ குட் அட் ஆல். ஸோ அது நான் ரொம்ப ட்ரை பண்ணுவேன் ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ யா, தட்ஸ் மீ. வெரி சிம்பிள். இட்ஸ் லைக் an ஓப்பன் புக். பெருசாக ஒன்றுமே இல்லை. இன்ஃபேக்ட் மை கோ ஆர்டிஸ்ட் எல்லாம் தில் கம் அண்ட் see my மேக்கப். அம்மா என்னம்மா இது, இந்த லிப்ஸ்டிக் அது லிப்ஸ்டிக் எல்லாம் எடுத்து என்ன பார்த்துக்கோ, என்ன வாங்கிக்கோ, பி ஹாப்பி. அவ்வளோதான். யூ லைக் மை சாரி, ஒரு நாள் நீ ப்ளவுஸ் தைச்சிட்டு வா, இந்த புடவை நீயும் கட்டிக்கோ, அவ்வளோதான். தட்ஸ் இட். ஐ மீன் ஐ டோன்ட் see anything like மூடி மறைக்கிறதுல ஒன்றுமே இல்லை. This is an open world for everyone. இல்லையா? Everyone's free to enjoy. It's got beautiful things. In the middle of all these beautiful things வந்து இந்த நம்ம எந்த டாபிக் பேசிகிட்டு இருந்தோம், child abuse comes and so much of pain is involved. It's an emotional trauma for everybody, trauma for the person involved in this. So, and after all these traumatic experiences, இந்த victim வந்து திரும்பி bringing them back to real life, ஒரு நார்மல் லைஃப்க்கு வர வைக்கிறதே ஒரு பெரிய ஜேர்னி. அப்போ அவங்களுக்கு புரியாது. அவங்க when they become adults, அப்போல்லாம் சில பயம் வரும், சில. ஸோ மெயின் திங் இஸ் கெட்டிங் பேக் டு நார்மல் லைஃப். அதாவது எப்படியாவது நம்ம நார்மல் லைஃப்க்கு வரணும். நம்ம உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருந்தால் நம்ம கூட அழுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இட் பி போரிங் ஆஃப்டர் சம் டைம். பட் இஃப் யூ ஷோ தெம் ஆஃப் வே டு ஏதாவது நம்ம புதுசாக பண்ணலாம், நீ இது பண்ணலாம், இல்லைனா உனக்குள்ள இவ்வளோ டேலண்ட் இருக்குது, இல்லைனா யூ ஆர் கெட்டிங் சச் குட் மார்க்ஸ், why don't you pursue something, அந்த மாதிரி யூ ஹெல்ப் them to channelize and bring them back to real life and let them also live on. நான் எப்போ நினச்சி பார்ப்பேன், இந்த உலகத்தில் எவ்வளோ millions and millions and millions of people are living, இல்லையா? அந்த சோல்ஸ் வந்து அடே பாப்பா சந்தோஷமாக இருந்துட்டு தான் போயேன், வா வெளியே வந்துடு இதுலேருந்து, கெட் பேக் அப், அவ்வளோதான். Super. It is so nice talking to you. We have a beautiful smile. Thank you. Thank you so much. கண்டிப்பா நிறைய பேர் சொல்லிருப்பாங்க. சோ அதுலயும் இது கொஞ்சம் அப்படியே வெச்சுக்கோங்க. I'll add it to my list. சோ மறுபடியும் நம்ம வந்து சாக்கா கம்ப்ளீட் டீமோட எஸ் ஒரு மீட்டிங் போட்டுறலாம். கண்டிப்பா. யா, லெட்ஸ் சாக்கா. Let's Saka. 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 தேங்க் யூ ஸோ மச். Thank you so much. தலைவரே வணக்கம். அன்புள்ள தம்பி டுபில் குப்பம் வவ்வாலு. யார் இருந்து செத்தவன் தெரியலையே. அவன் மூஞ்சில மாட்டிட்டு அலைய சொல்லுங்க. நீங்க போடுறீங்களா தலைவரே? நான் என்ன பண்றது? இங்கேயும் ஃபேமஸ் தான்.